ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்டிங் வெப் ஆப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே இந்த டிஎஸ்ஏ கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரே வந்து சார்ட்டட் அரே, ஆனால் அதில் டூப்ளிகேட்ஸ் இருக்குது. அந்த டூப்ளிகேட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்லை, ரிமூவ் பண்ணிட்டு வர அவுட்புட் தான் இங்கே இருக்குது. 0 1 2 3 4. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கேசஸ் பற்றி நமக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இது வந்து எப்படி பண்ணணும்னா, இங்கே இருக்கிற இந்த நம்ஸ் அரேவே வந்து இன்பிளேஸ்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த அரேவும் யூஸ் பண்ணக்கூடாது. இருக்கிற அரேலேயே வந்து நம்ம இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ கடைசியாக நமக்கு வந்து 0 1 2 3 4 அப்படின்ற 5 எலமெண்ட்ஸ் வருது. அந்த 5 எலமெண்ட்ஸை தான் அவுட்புட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த அரேயை வந்து இங்கே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அரேயில் உங்களுக்கு தெரியும் 0லேருந்து 9 வரைக்கும் இண்டெக்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த அரேயில். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ன்ற ஒரு பாயிண்டர் எடுத்திருக்கேன். ஐன்றது வந்து ஃபார் லுப். ஓகேங்களா? ஐ வந்து 0 to till இந்த லென்த் வரைக்கும் ரன் ஆகும். ஓகேங்களா? எக்ஸ்ன்றத ஒரு பாயிண்டர் எடுத்திருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸை வந்து 0th இண்டெக்ஸ், அதே மாதிரி லெட் ஐ வந்து ஃபார் லுப்ல எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஐ வந்து லென்த் வரைக்கும் ரன் பண்ணணும்ல, அந்த நம்ஸ் லென்த் வரைக்கும். ஸோ அதோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டில் ஐ லெஸ் தென் எது வரைக்கும் ரன் ஆகணும்? இந்த நம்சாரே டாட் அந்த லென்த் வரைக்கும் ரன் ஆகணும். ஸோ லூப்பை பொறுத்த வரைக்கும் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ணணும். என்ன கண்டிஷன் செக் பண்ணணும் இங்கே? இப்போ நம்ஸ் ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா, அது வந்து நம்ஸ் ஆஃப் ஐ. என்ன கண்டிஷன் எழுதியிருக்கேன்னா, இந்த நம்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்போ வந்து 0th இருக்கு. இந்த 0வும் அதே மாதிரி நம்ஸ் ஆஃப் ஐ அதுவும் 0ல் இருக்கு. அது கிரேட்டரான்னு பார்க்குறேன். ஏன் ரைட் சைடில் கிரேட்டரான்னு பார்க்குறேன்னா, சார்ட்டட் அரேயை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் வர நம்பர்ஸ் வந்து கிரேட்டராக தான் இருக்கும். 1 2 3 4. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ரைட் சைடில் கிரேட்டராக இருக்கும். ஸோ அதனால இந்த கண்டிஷன் எழுதிட்டு இப்போ கிரேட்டராக இருக்கான்னு பார்க்குறேன். 0 செக் பண்ணும்போது இல்லை, கிரேட்டர் இல்லை. அப்படின்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது, கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். அப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும்னா ஐ வந்து இங்கேருந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து போகுது. இப்போ பாருங்க, எக்ஸ் 0, அதே மாதிரி ஐயும் வந்து 0. இப்போ இஃப் கண்டிஷன் என்ன ஆகும்? இப்போ ரன் ஆகாது. ஸோ ஐ வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டு அடுத்த இடத்துக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 0ல் இருக்கு, ஆனால் நம்ஸ் ஆஃப் ஐ வந்து 1ல் இருக்கு. அப்போ கிரேட்டரா இருக்கு. இப்போ கிரேட்டரா இருக்குன்றனால என்ன ஆகும்? நம்ம வந்து இந்த எக்ஸ் இருக்கு தெரியுமா, இந்த எக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். அப்படின்னா அப்போ கோட்ல வந்து என்ன ஆகும்? எக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 1 வந்து முன்னாடி எடுத்துட்டு வரணும். அப்போனா எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை வந்து நம்ம எடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஐ வந்து என்ன ஆகும்? நமக்கு வந்து ஐ வந்து நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகுமா லூப்ல. ஸோ இருந்து அடுத்த இண்டெக்ஸுக்கு மூவ் ஆகுது. கரெக்டுங்களா? தேர்ட் இண்டெக்ஸுக்கு மூவ் ஆகுது. ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐன்னு போட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு ப்ளஸ் ப்ளஸ் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து 1 வந்து போட மறந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஐயும் கம்பேர் பண்ணோம். பண்ணிட்டு எதுவுமே நடக்காது. இப்போ இங்கேயுமே எதுவுமே நடக்காது. இப்போ வந்து இஃப் கண்டிஷனுக்கு வரோம். ஏன்னா கிரேட்டராக இருக்கு. 1 வந்து லெஸ் தென் 2. ஸோ ரைட் சைடில் நம்பர் வந்து கிரேட்டராக இருக்கு. அப்படின்னும் போது எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆகுமா? ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டு ஐ இருக்கிற இடத்துல என்ன ஆகும்? அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன ஆகும்? அந்த நம்பர் வரும். என்ன நம்பர் வரும்? நமக்கு வந்து
நம்பர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அடுத்து செக் பண்ணோம் 2 தான், அடுத்து செக் பண்ணோம் 2 தான், அடுத்து செக் பண்ணோம் 3. இப்போ இஃப் கண்டிஷனில் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸை வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து 3 வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஆகும், நெக்ஸ்ட் வந்து 3 வந்து எதுவும் ஆகாது. இங்கே என்ன வரும், அடுத்து வந்து 4க்கு போகும். இப்போ 4க்கு போகும்போது என்ன ஆகிடும், இந்த இடத்துல எக்ஸை ப்ளஸ் பண்ணிட்டு இங்கே வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து 4 போட்டுக்கணும். ஓகேங்களா? போட்டுட்டு ஐ வந்து வெளியில் போயிடும். 10ஐ விட 9ஐ விட வெளியில் போயிட்டோன்னா ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகாது, வெளியில் வரும். வெளியில் வரும்போது நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும். அவுட்புட் வந்து 5ன்றதை ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே வந்து இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 4th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்னென்ன ரிட்டர்ன் பண்ணோம், எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம்னா அவுட்புட் வந்து நமக்கு 5 அப்படின்றது வந்து கிடைக்கும். இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா இந்த கோடை? காப்பி பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே கொஸ்டினில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஒர்க் ஆகுதான் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, சப்மிட் பண்ணால் கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கொஸ்டினில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.